ஹாய் மை டியர் ஃபேமிலி, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம ரசப்பொடி எப்படி செய்கிறதுனா பார்க்க போகிறோம். வீட்டிலையே ரசப்பொடி இந்த மாதிரி ரசப்பொடி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா அப்பப்போ வேணுங்க நேரம் நம்ம தக்காளி மட்டும் கரைச்சி வச்சு நம்ம உடனடியாக ரசம் செஞ்சுக்கலாம். அதுக்கு நான் தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னலாம் சொல்லிடலாம். கடலைப்பருப்பு ஒரு 3 டேபிள் ஸ்பூனு, கடுகு 1 டேபிள் ஸ்பூன், துவரம்பருப்பு 3 டேபிள் ஸ்பூன், மிளகு ஒரு 5 டேபிள் ஸ்பூனு, ஜீரகம் ஒரு 2 டேபிள் ஸ்பூனு, வெந்தயம் 1 ஸ்பூன் வச்சுருக்கேன். வெந்தயம் ரொம்ப போட்டிங்கன்னா கசந்துடும், அதுக்காக. முழு மல்லியும் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி வச்சுருக்கேன். அப்புறம் பூண்டு இந்த மாதிரி தோல் உரிக்காமல் வச்சுருக்கேன். கருவேப்பிலை வச்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போ நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மிளகு எடுத்துக்கிறேன். அதோட துவரம்பருப்பு, இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். துவரம்பருப்பு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ நம்ம இதோட சீரகம், வெந்தயம், கடலைப்பருப்பு, கடுகு இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இப்போ இதோடையும் புளியை சின்ன சின்னதாக இப்படி பிச்சு போட்டுக்கோங்க. அதையும் சேர்த்து வறுத்துடலாம். இப்போ நம்ம ரசத்துக்கு புளி கரைக்க தேவையில்லை. இப்போ நான் இதோட முழு மல்லியும் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்டிலேயே பூண்டையும் கருவேப்பிலையும் போட்டுடலாம். கருவேப்பிலையும் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஆறட்டும். நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போ இதோட நான் மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறேன். மஞ்சப்பொடி ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதோட கட்டி காயத்தை நான் இந்த மாதிரி தூள் பண்ணி வச்சுருக்கேன். வறுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி தூள் பண்ணி வச்சுருக்கேன். கட்டி காயம் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட கட்டி காயம் இருந்தால் கட்டி காயத்தை சேர்த்து அதையும் இதோட வறுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஆற விட்டுறலாம். ஆற விட்டதும் நம்ம இதை பவுட்ரு மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு தேவையில்லை, வெளியில் வச்சுருந்தாலே போதும். ஃப்ரெண்ட்ஸ், நான் ரசப்பொடியை இந்த மாதிரி கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்திருக்கேன். அரைச்சி நீங்கள் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்திங்கன்னா ஒரு 6 மந்த்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வெளியில் வச்சுருந்திங்கன்னா ஒரு 3 மாதம் வரைக்கும் இருக்கும். இந்த ரசப்பொடியை போட்டு கொஞ்சோண்டு புளியும் ஒரு சின்ன சைஸ் தக்காளியும் கரைச்சி விட்டுட்டிங்கன்னா நம்மளுக்கு ரசம் ரெடி ஆயிரும். இந்த பொடியை வச்சுட்டு நான் ரசம் செஞ்சு உங்களுக்கு எப்படின்னு காட்டுறேன். இந்த பொடி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.